கோவில்ல சாமியை பார்க்கறதுக்காக உள்ள போகும்போது வெளியில 2 பேர் துவார பாலகர்கள் அப்படின்னு இருப்பாங்க. துவார பாலகர்களை வணங்கிட்டு தான் கோவிலுக்குள்ள போகணும் அப்படிங்கிறது ஐதீகம். எதுக்காக அப்படி சொல்றாங்க? கோவிலுக்குள்ள நிறைய சாமிகள் இருப்பாங்க. பொதுவா இந்து கோவில்கள்ல தட்சிணாமூர்த்தி, சோமஸ்கந்தர், முருகப்பெருமான், உமாதேவியார், விநாயகர். எதுக்காக இத்தனை கடவுள்கள் இருக்காங்க ஹிந்து கடவுள்கள்ல அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மண்ணு ஒண்ணுதான். ஆனா அந்த ஒரே ஒரு மண்ணை வச்சுதான் பல பாத்திரங்களை வடிவமைக்கிறோம். தங்கம் ஒண்ணுதான். ஆனா ஒரே தங்கத்துல தான் பல அணிகலன்கள் செய்கிறோம். அதே மாதிரி இறைவன் ஒருத்தன் தான், அவன் தான் இத்தனையுமாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதுல துவார பாலகர்கள் 2 பேரு இறைவன் ஒருத்தன் தான் இத்தனையுமாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் துவாரபாலகர் ஒற்றை விரலை வைத்து காட்டுகிறார். இன்னொருத்தர் பரம்பொருள் அப்படிங்கிறது ஒண்ணுதான், வேற கிடையாது அப்படிங்கிறத அவர் காட்டுறார். ஏகம் ஏவா அத்வீதியம் பிரம்மம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. சிவபெருமான் திரிபுர தகனம் செய்த போது சுதன்மன், சுசீலன், சுபுத்தி அப்படிங்கிற 3 அசுரர்கள் உயிர்ந்தார்கள். அந்த 3 பேர்ல 2 பேரு துவாரபாலகர்கள். அப்படிப்பட்ட சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறதுனால தான் துவாரபாலகர்களை வணங்கிவிட்டு கோவிலுக்குள்ள நம்ம போறோம். இது மாதிரி பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.